வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையில் தேர்தல் நிலவரமே இப்பொழுது பேசுபொருள். இந்த தேர்தலை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க இவர்கள் மூவரும் முன்னிலையில் இருக்கிறார்கள். இவர்களிலே தமிழர் தரப்பில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் தங்களுடைய வாக்குகளை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்குவது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில், குறிப்பாக தமிழரசு கட்சி அந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்ற போதிலும், தமிழரசு கட்சியினுடைய ஒரு புகைப்படத்திலே தங்களுடைய முடிவை வெளியிடுகின்ற அந்த ஒரு உரையாடலிலே அங்கே மாவை சேனாதிராஸ் அவர்களை காண முடிகிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற பொது வேட்பாளர் கூட்டத்திலும் மாவை சேனாதிராஸ் அவர்களை காண முடிகிறது. அதே நேரத்தில் தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி அங்கே பொது வேட்பாளரை ஆதரிக்கிறது. ஸ்ரீதரன் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார். எனவே இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு வெளிப்படையாக சஜித்தை ஆதரிப்பதும் அதே நேரத்தில் மறைமுகமாக பொது வேட்பாளரை ஆதரிப்பதுமாக இருக்கிறதா? இல்லையெனில் அங்கே பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை பலர் ஆதரித்தாலும் ஒரு சிலர் சஜித்தை ஆதரிக்கிறார்களா என்கின்ற பல நிலைப்பாடுகளை பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தமிழிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் முயற்சிக்கிறார்களா என்கின்ற எண்ணங்களும் தோன்றுகிறது. காரணம், அங்கே பொது வேட்பாளரை நிறுத்தி சஜித் பிரேமதாஸ் அவருடைய வாக்கு சூறையாடப்படுவதாக சொல்லப்படுகின்ற அதே நேரத்திலே தேர்தலை பகிஷ்கரிப்போம் என சொல்லியும் அங்கே சஜித் பிரேமதாசாவுக்கு விழக்கூடிய வாக்குகளை உடைப்பதற்கான செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. எனவே தமிழர் தரப்பு மீண்டும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பக்கம் நிற்பது போலவே தோன்றுகிறது. தமிழர் தரப்பிலே அரசியல் தலைவர்கள் அவ்வாறு நிற்பது போல தோன்றுகிறது. இதே நேரத்திலே தெற்கே எடுத்து நோக்கமாக இருந்தால் அனுர அலை என்கின்ற ஒரு புதிய அலை உருவாகி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே சஜித் பிரேமதாசா அவர்களையும் ரணில் விக்ரமசிங்கே இரண்டாம் தரத்திலே தான் வெற்றி பெறாவிடில் சஜித்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே பேசுவது போல அவர்களுடைய உரைகளையும் இந்த பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே முதலிலே நாங்கள் பார்க்க இருப்பது உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, விஞ்ஞாபனத்தில் திருப்தி இல்லாத போதும் சஜித்துக்கு ஆதரவு, தமிழரசு உறுதியாம். வவுனியாவிலே நேற்று சப்பை கட்டு அறிக்கை என சொல்லப்படுதான செய்தி பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆரம்பத்திலே தெரிவித்திருந்தார்கள், சமஷ்டியை யார் ஆதரிப்பார்களோ, யாருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சமஷ்டி இருக்குமோ அவர்களுக்கே தமிழரசு கட்சி ஆதரவு தெரிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு விடயத்தை பார்க்க முடிகிறது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எம்மால் பரிசீலிக்கப்பட்ட 3 பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளில் நமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகள் முழுமையாக உள்ளடக்கப்படவில்லை. எனினும் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் அறிக்கை ஒப்பீட்டு ரீதியிலே ஓரளவு திருப்தியாக காணப்படுவதால் அவருக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை கோருகிறோம் என்று இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த தமிழரசு கட்சி எனப்படுபவர்கள் யார் என்கின்ற அடுத்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் சஜித்தை ஆதரிப்பது என்கின்ற தமிழரசின் தீர்மானத்துக்கு ஸ்ரீதரன் கடும் எதிர்ப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தமிழரசு கட்சி அதிகளவானவர்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கு தலைமை பதவிக்கு வாக்களித்திருந்தார்கள். அவ்வாறு வாக்களித்திருந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றே கருத்தாக அமையும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் சஜித்தை ஆதரிப்பது என்கின்ற தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழரசு கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்கின்ற விடயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் தமிழரின் நிலைப்பாட்டை உணர்த்த ஒன்றிணையுமாறு ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழ் மக்களின் தனித்துவமான பிரச்சனைகளுடன் தங்களுக்கான நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதனை முழு இலங்கைக்கும் அனைத்துலகத்துக்கும் உணர்த்த தமிழ் மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பல்வேறு முக்கிய விடயங்கள் பார்க்க முடிகிறது. அதாவது திசை காட்டி தீர்வில்லை என ரணில் விக்ரமசிங்க அண்மைய நாட்களிலே தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார். கோடபாய ராஜபக்ஷவுக்கு வாக்களித்த மக்கள் நாடு முகம் கொடுத்த நிலைமையால் வெறுப்படைந்திருப்பார்கள். அதற்கு திசை காட்டி ஒரு தீர்வு அல்ல என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாடு நெருக்கடியில் இருக்கின்ற போது ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பது ஆரம்பம் முதலே ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையாக இருக்கிறது. அதனை நான் கடைபிடித்து வருகிறேன். நாட்டை வெற்றி பெற வைப்பதற்கு என்னுடன் ஒன்றிணைவதே தீர்வு. முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ பதவி விலகிய போது
போதிலும் அந்த கட்சியை சேர்ந்த பெரும்பான்மையானோர் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு பங்களித்ததாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் திசை காட்டியை நிராகரிப்பதன் ஊடாக இரண்டாம் கட்ட வாக்கு, முதலாவது வாக்கை தனக்கும் இரண்டாவது கட்ட வாக்கை சஜித்துக்கும் வழங்குகின்ற நோக்கத்திலே அவருடைய உரைகளை அண்மைய நாட்களிலே பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தமிழரின் நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இது ஒரு பொது வேட்பாளரை ஆதரிப்பதன் மூலமாக பொது வாக்கெடுப்பு போன்று இதனை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் தொடர்ச்சியாக இப்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மந்துவில் படுகொலைகள் அஞ்சலிப்பு உணர்வு பூர்வம் என சொல்லப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு மந்துவில் படுகொலையின் 25வது ஆண்டின் நினைவேந்தல் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 1999ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று மந்துவில் சந்தி பகுதியில் வைத்து வான்படையினர் மேற்கொண்ட விமான தாக்குதலிலே 24 அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களின் 25வது நினைவேந்தல் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. உயிர்நீத்தவர்களின் திருவுருவ படங்களுக்கு உயிர்நீத்தவர்களின் உறவுகள் மாலை அணிவித்து ஈகை சுடர் ஏற்றி மலர் தூவி தமது அஞ்சலிகளை செலுத்தியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் 13 சிறுவன் உயிர் மாய்ப்பு அலைபேசியே காரணம் என சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் பெரியவளான் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் தவறான முடிவெடுத்து நேற்று முன்தினம் உயிரிழந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இணைய விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கு சிறுவனுடைய தந்தை திறன்பேசியை கொடுக்காததை அடுத்து அந்த சிறுவன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக மரண விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது. தெளிப்பளை ஆதார மருத்துவமனை உடற்கூற்று பரிசோதனைகள் அங்கே தெளிப்பளை ஆதார மருத்துவமனையிலே மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரிழப்பு என்பது ஒரு இழப்பாக இருந்தாலும் இவ்வாறு இணைய விளையாட்டுகளுக்கு அதிக அடிமையாகின்ற தன்னங்களும் இப்பொழுது அதிக அளவிலே பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே ஜனாசா எரிக்கப்பட்ட போது ரணிலும் அனுரவும் மங்கி என கினியாவில் வைத்து சஜித் கிண்டல் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டதாக அது கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் உயிரிழந்த முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரிப்பது என்ற தீர்மானத்தை கோடபாய அரசாங்கம் எடுத்த போது ரணிலும் அனுரவும் ஓடி ஒழித்து கொண்டனர் என்று சஜித் பிரேமதாச விமர்சித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே இந்த விடயத்தை பேச வேண்டும் என்கின்ற விடயத்தை சஜித் பிரேமதாச இப்பொழுது படித்திருக்கிறார் என்று அதனை எவ்வாறு பேச வேண்டும் என்பதை அவர் என்னமும் படிக்க வேண்டும் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது விமர்சனங்களாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்திலே தமிழக கடற்பரப்பிலே இலங்கை மீனவர்கள் 3 நேற்று கைது என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. இந்த விடயம் தொடர்கதையாக இருக்கிறது. காரணம் கைதாவதும் விடுதலையாவதும் அவர்கள் மீண்டும் அதே பகுதிக்கு வருவதும் கைதாவதும் விடுதலையாவதுமாக இப்பொழுது விடயங்கள் தொடர்கிறது. அங்கே 2ஆம் தடவை படகு உரிமையாளரோடு படகு கைப்பற்றப்படும் பட்சத்திலே படகு இலங்கை அரசினுடைய உடைமையாக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்கின்ற போதிலும் அவர்கள் எல்லை தாண்டி எமது பிரதேச மீனவர்களுக்கு இடையூறாக தமது தொழில்களை செய்து வருகிறார்கள். இந்த நேரத்திலே தவறான முடிவெடுத்து இளைஞன் ஒருவன் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியும் பார்க்க முடிகிறது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியிலே நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு தவறான முடிவெடுத்து இளைஞர் ஒருவர் உயிர் மாய்த்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈழ அகதிகளுக்காக வீடு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. அதாவது இலங்கை தமிழ் அகதிகளுக்கு வீடு அமைப்பதற்காக தமிழக அரசு 30 கோடி ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் ஈழ தமிழர்களை கொள்வதற்காக கோடிகளை கொட்டியது இந்தியா, சீமான் ஆவேசம் என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது. இலங்கை தமிழர்களை கொல்ல இந்திய பிரதமர்கள் பல கோடி வட்டியில்லா கடன்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். அந்த விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இறுதி யுத்தம் வரைக்கும் இந்தியாவினுடைய உதவி இலங்கைக்கு பெருமளவிலே வழங்கப்பட்டு வந்திருந்தது. அவை சார்ந்த விடயங்களையும் நாங்கள் விரிவாக பார்க்க முடியும். இது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே உரிமையை வென்றெடுக்க தமிழ் மக்களை கைகோருங்கள் ஐக்கிய தேசிய கட்சி அழைப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் வேட்பாளர் மா திலகராஜ் யாழ்ப்பாணத்திலே பரப்புரை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. அதாவது சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மயில் வாகனம் திலகராஜ் வடக்கு மாகாணத்துக்கான தேர்தல் பிரச்சாரத்தை நேற்று திங்கட்கிழமை ஆரம்பித்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அனுர வந்தால் வரிசை யுகமே ரிஷாட் சுட்டிக்காட் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் வலம்புரி பத்திரிகை
பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணவே தேர்தலில் போட்டி. யாழில் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்கப்படுகிறது. அதாவது 75 வருட கால தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணவே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே குழப்பம் ஏற்பட்டால் சூடு நடத்த உத்தரவு. வாக்களிப்பு நிலையங்களிலே குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச் சூட்டை நடத்துமாறு கடமையில் உள்ள படையினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. அந்த விடயமும் செய்தியாக்கப்படுகிறது. இதே நேரத்திலே கிளிநொச்சியிலே தேர்தல் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முரசுமோட்டை பகுதியிலே அமைந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் மீது கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே கிளிநொச்சியிலே அரியநேந்திரனுக்கு ஆதரவாக திரண்ட பொதுமக்கள் என்கின்ற செய்தி ஒரு தொகுதி புகைப்படத்தோடும் சஜித்துக்கு வாக்களியுங்கள் தமிழரசு கட்சி அறிக்கை என்கின்ற செய்தியையும் அங்கே பார்க்க முடிகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் மாவை சேனாதிராசா உள்ளிட்ட சிரேஷ்ட தலைவர்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாவை சேனாதிராஜா அங்கே பொது வேட்பாளர் மேடையிலும் இருந்திருக்கிறார். அந்த விடயத்தையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை ஏற்க மாட்டேன் என ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய வலமுறை பத்திரிகையினும் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. காலையில் அரியநேந்திரன், மாலையில் சஜித் பிரேமதாசா மாவையின் அரசியல் எனும் ஒரு செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. காலையிலே தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்த மாவை சேனாதிராசா மாலையிலே சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான விமர்சனத்துக்குள்ளாகி வருகின்ற மாவை சேனாதிராசா அவர்கள் இந்த தடவை இந்த அரசியலோடு அவர் வெளியேற்றப்படுவாரா என்கின்ற விடயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கடந்த தேர்தலிலே அவரால் பாராளுமன்றத்துக்கு தெரிவாக முடியவில்லை. இருப்பினும் அவருடைய அரசியல் இவ்வாறு அமைய பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. வலமுறை பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே இனவாத அரசியலை பெரமுன எப்போதும் முன்னெடுக்கின்றது என அனுர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது இனவாத அரசியலை பெரமுன எப்போதும் முன்னெடுக்கிறது என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அது அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அவர்களுடைய தேர்தல் பரப்புரைகளிலும் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் குறிப்பாக யாழ்ப்பாண பகுதிகளிலே வடக்கு பகுதிகளிலே அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் 13 வழங்க மாட்டோம், அதே நேரத்திலே காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்க மாட்டோம் என்கின்ற விடயங்களை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரணில் சஜித் அனுர அதிகார பகிர்வு ஆதரவு என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு நாட்டுக்கும் மூவராலும் ஆபத்து. மூவரின் தேர்தல் அறிக்கைகளும் அமெரிக்க தூதரகத்தால் தயாரிக்கப்பட்டு இந்திய தூதரகத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது. இவர்களை தோற்கடிப்போம் என்கிறார் உதய கமன்பில என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் தந்தையாக ரணில் விக்ரமசிங்கே இருப்பதால் ரணில் சஜித் இருவரிடமும் ஒரே கொள்கை இருப்பதாகவும் அரசியல் அமைப்பிலே பௌத்த மதத்துக்கு வழங்கப்படும் முன்னுரிமையை நீக்க அனுரகுமார திசாநாயக்க முயற்சிப்பதாகவும் உதய கமன்பில தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் பேசுவது போல அல்லது அனைவரும் அறிந்திருப்பது போல ரணில் சஜித் கூட்டணி தொடர்பான விடயங்கள் அது மறைமுகமாக காய் நகர்த்தலாக இருக்கலாம். அதே நேரத்திலே அனுரகுமார திசாநாயக்க சார்பான விடயங்களும் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் மூன்றாவது தெரிவாக இருக்கக்கூடிய அனுரகுமார இரண்டாவது தெரிவாக அல்லது முதலாவது தெரிவாக நகருவாரா என்கின்ற விடயங்கள் இளைஞர் தரப்பிலே ஆர்வத்தோடு பார்க்கப்படுகின்ற விடயங்கள். இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழரசின் தலைமை ஆதரவு, என்னுடைய வாக்கும் அவருக்கே, கிளிநொச்சியிலே மாவை சூளுரை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. அதாவது அரசியல் சூழ்நிலையில் எவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் எமது இனத்தின் விடுதலையை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். என்னுடைய வாக்கு தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு அளிப்பேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா இலங்கையிலே கிளிநொச்சியிலே வைத்து உறுதிபட தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவாக நேற்று திங்கட்கிழமை கிளிநொச்சியிலே மாபெரும் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதன்மை அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சி யாழிலே சூறாவளி பிரச்சாரம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது.
அதே நேரத்தில் தமிழரசு கட்சியின் முடிவை எதிர்க்கிறேன் என கூட்டத்தின் பின்னர் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த 3 செய்திகளினூடாகவும் பொது வேட்பாளர் தொடர்பான நிலைப்பாடை பார்க்க முடிகிறது. இந்த பொது வேட்பாளர் என்கின்ற நிலைப்பாடு பல செய்திகளை சொல்லக்கூடிய விடயம். இதிலே தலைவர் மாவை சேனாதிராசா இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். அதே நேரத்திலே தமிழரசு கட்சியின் பல பகுதிகளை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அங்கே பொது வேட்பாளருக்கு ஆதரவாக வேலை செய்கிறார்கள். இதே நேரத்திலே முன்னாள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்களும் அங்கே அந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பது என்கின்ற முடிவுக்கு எதிராக இருக்கிறார். எனவே இது சார்ந்த விடயங்களிலே தெளிவாக புலப்படக்கூடிய விடயங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்திலே சஜித்துக்கு ஆதரவென தமிழரசு கட்சி முடிவு உயர்மட்ட அறிக்கையிலே தெரிவிப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. அந்த புகைப்படம் நீங்களும் திரையிலே பார்க்க முடியும். அங்கே மத்தியிலே இருக்கக்கூடியவர் மாவை சேனாதிராசா. அதே நேரத்திலே பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக மேடையிலே பேசிய போதும் அவர் அங்கே இருந்திருக்கிறார். எனவே காலையில் பொது வேட்பாளர் மாலையில் சஜித் என்கின்ற வலம்புரியினுடைய தலைப்பை நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ரணிலின் வெற்றி உறுதி, ஆட்சி மாற்றம் ஏற்படாது, நாட்டை விட்டு செல்ல முயற்சிக்க வேண்டாம், முதலீட்டாளர்களும் ஜனாதிபதியின் தொழில் உறவுகள் ஆணையாளர் கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தமிழரசு கட்சியின் ஒரு பகுதி சஜித்தை ஆதரிப்பதால் ரணிலுக்கே வாய்ப்பு. எனவே தேர்தலை பகிஷ்கரிப்பதன் மூலம் மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க முடியும் என்கின்றது போல அங்கே கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பகிஷ்கரிப்பு தமிழருக்கு தேவை என்கின்ற விடயத்தை முன்னணி தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே சஜித் வென்றால் சுமந்திரன் அமைச்சர் கேள்வி எழுப்புகிறார் விக்கி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. அதாவது அமைச்சர் பதவியை சஜித்திடமிருந்து சுமந்திரனுக்கு பெறத்தான் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி சஜித்துக்கு வாக்களிக்க முயற்சி செய்கிறதோ என நான் அறிகிறேன் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அனுரா ஆட்சியிலே பெண்ணே பிரதமர் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே பிரதமராக ஒரு பெண்ணாக இருக்கலாம், பிரதமர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. எமது மண்ணை பறித்தவர்களே எம்மிடம் வாக்கு கேட்கிறார்கள் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வடமராட்சியிலே நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தமிழ் பொது வேட்பாளர் தமிழர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இல்லத்துக்கு சென்றிருந்தார். அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்திகளும் பார்க்க முடிகிறது. அமெரிக்க பிரஜைகளுக்கு எச்சரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அமெரிக்கா ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதால் இலங்கைக்கு சுற்றுலா செல்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செல்ல வேண்டும் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினம் முக்கிய செய்தியாக முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. அனுர வென்றால் ஒரு நாள் பாராளுமன்றம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. தேர்தலிலே அனுரகுமார திசுநாயக்க வெற்றி பெற்றதும் பாராளுமன்றத்தை கலைக்க முன்னர் ஒரு நாள் பாராளுமன்றத்தை கூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழின விடுதலை இலட்சியத்துக்காக பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பேன், கிளிநொச்சி கூட்டத்திலே மாவை சேனாதிராசா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. தமிழின விடுதலைக்கான இலட்சியத்துக்கான பயணத்திலே அணிதிரண்டுள்ள பெருந்தொகையான உங்களை போன்று என்னுடைய வாக்கையும் அளிப்பேன் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார் மாவை சேனாதிராசா அவர்கள். அது சார்ந்த விடயம் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே சஜித்துக்கு ஆதரவு தமிழரசு நேற்று இறுதி முடிவு என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதென மத்திய குழு தீர்மானித்திருப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சி அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழரசின் தீர்மானத்தை எதிர்க்கிறார் ஸ்ரீதரன் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. இறுதி பிரச்சாரம் தீவிரம், அதாவது இறுதிக்கடை பிரச்சாரம் தீவிரம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. எந்த வேட்பாளர் வென்றாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, தீர்வுக்காக பணியாற்றுவோம் என்கிறார் சுமந்திரன் எம்பி என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே துன்பங்களுக்கு விடை தேட சங்குக்கே வாக்களிப்போம், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் நேற்று கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. சங்குக்கு வாக்களிப்பதன் மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பை வெளி உலகத்துக்கும் இந்த இலங்கைக்கும் காட்ட முடியும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன. ஊரடங்கை அமுலாக்கும் திட்டம் இப்போது இல்லை என்கின்ற
செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் தினத்தன்று ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அமலில் உள்ளதாகவும் தேவைப்பட்டால் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்திலே வரலாற்று பிரசித்தி பெற்ற துன்னாலை வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தில் நேற்று தேர் திருவிழா இடம்பெற்றிருக்கிறது. அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியானால் வேதனமின்றி மக்களுக்கு சேவையாற்றுவேன் சஜித் பிரேமதாச உறுதி என்கின்ற செய்திகளும் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன இளநாடு பத்திரிகையில். உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஒவ்வொரு புள்ளடியும் உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ராஜாங்க அமைச்சருடன் தகராறு, உதவி போலீஸ் அத்தியட்சகர் புத்தளம் போலீசாரால் கைது என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.